ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். கேரளா போகலாம், இல்லாட்டி வேற எங்கேயாச்சும் டூர் போகலாம், ஃபேமிலி டூராக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டே வந்து ஒரு பக்கம் ஒருத்தவங்க வருவாங்க, இன்னொருத்தவங்க வருவாங்க. கடைசியில் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக வந்துட்டாங்க. நம்மலாம் சேர்ந்து கேரளா போக போகிறோம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க மேபி, அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபேமிலியாக அன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து சென்னையிலேருந்து வராங்க இங்கே. நம்மலாம் வந்து டூர் போவோம். அந்த வீடியோ தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு எனக்கு சத்தியமாக தெரில. எங்கேயோ வந்து நிப்பாட்டிருக்காங்க. நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடம்னு தெரில, எங்கன்னே எனக்கு தெரில. அங்கே போய் எங்கள் டீ குடிக்கணும்னு சொன்னாங்க. டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேமிலி கசின்ஸ்லாம் இருக்காங்க. ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணி இந்த வ்ளாகில் அப்படியே பாருங்கள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு. சும்மா ஃபன்னாக இருக்குமான்னு தெரில, ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வாங்க. இப்போ நம்ம அலப்பியில் இருக்கோம். போட் ஹவுஸ் போகிறதுக்கு நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வருவோம். கொஞ்சம் நம்ம ஊரோட இங்கே வெயில் கம்மி தான். வெயில் தாண்டி வெள்ளையா தெரியும். பரவாயில்ல, இப்போ வந்து 11 மணிக்கு தான் செட்டிங். அதனால நம்ம எல்லாம் ஃபேமிலியாக ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருந்துச்சு. அங்கே இருக்கும். நீங்கள் அப்படின்னா உங்களுக்கும் தெரியும். அங்கே போய் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் மொத்தமாக ஒரு 20 பேர் போனோம். நாங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் போனோம். நீங்களும் போனீங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிட்டு போங்க. அமௌண்ட்டை நான் கடைசியில் நான் சொல்கிறேன். 11 o'clock நாங்கள் போய் கிளம்பிட்டு போட்டுக்கிட்ட வந்து அவங்களே கால் பண்ணுவாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. நாங்களும் வந்துட்டு அங்கேயும் ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த சிட்டிங் ஏரியா இருந்துச்சு. நாங்கள் போய் போட்டுக்குள்ளே போகிறேன். இதான் வந்து எங்கள் போட் ஹவுஸ். எங்கள் ரூமை காட்டுறேன் வாங்க. இதுதான் எங்கள் ரூம். இது ஆக்சுவலாக ரூம். அவ்வளோ ஆள் குளிச்சுட்ருக்காங்க. இது எங்கள் ரூம். இன்னொரு ரூம் இங்கே இருக்குது. ஐயோங்க ஹலோ மேடம். சரி எடுக்கிறேன். அப்புறமா இருக்கு. பார்த்துட்டேன். நாங்களாம் ஃபர்ஸ்ட் தான் பார்த்தோம். பிங்கு நான் எடுத்தா இருக்கேன். போச்சா போ. இது வரும். இது ஆள் இருக்காங்க. என்னடா நாங்கள் சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ட்ரிப் போயிருக்கோம். அந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லாம் ஃபேமிலியாக ஒட்டுக்கா வந்து படத்தான் ஸ்டே பண்ணி பார்த்துருக்கோம். இந்த டைம் வந்து எங்கள் 3 பேருக்கும், ஐ மீன் நாங்கள் கசின்ஸ், எங்கள் 3 பேர் தனியாக ரூம் கொடுத்தாங்களா, அதை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும். நாங்கள் ஃபோனில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் பயந்துட்டே போனோம். ஐயோ ஃபோனில் பார்த்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போனோம். ஆனால் அதே மாதிரி தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஃபஸ்ட் டைம் வேறு போகிறோன்னா அப்படியே குதிக்கிழமை அப்படியே ஆடிட்டே இருந்தோம். ஃபுல்லாக ரீல்ஸு, ஃபோட்டோ. எங்கள் ஃபோட்டோ மட்டும் ஒரு 500 ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அது பெரிய ட்ரிங்க்லாம் இல்லை, சும்மா ஏதோ ரசம் நினைக்கிறேன். வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அங்கே போய் மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும்ல,
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டோம் எல்லாரும் ஒரு ரூமுக்கு. அதுக்கே டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபன் பண்ணிட்டு செம்மையாக ஃபன் பண்ணி தான் போட். ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் ஐயோ அப்படி இருந்துச்சு. எனக்குலாம் நேரில் பார்த்தா அவ்வளோதான். என் ஃபோனில் வந்து கிளாரிட்டி இருக்குமான்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நேரில் பார்த்தீங்க இதெல்லாம் வரல. ஒரு டைம் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேங்க. அப்படி இருந்துச்சு. அது ஜாலியாக இருந்துச்சு. ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செம்ம. எங்களுக்கு ஏதாவது தண்ணி போட்டு கொடுத்தாங்களா, அந்த போட்டே எங்களுக்கு தான் எங்களோட சொந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்படி ஓவராக எப்படி சொல்கிறோம் உங்களுக்கு வந்து என்னடா எப்படி சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 20 பேர் போனோம். மொத்தம் டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து 1500 கிட்ட வந்துச்சு. கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். போட்டு ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு போட்டுக்கும் ப்ரைஸ் மேரிட்டே போகும். நாங்கள் வந்து ஒரு 5 ரூம் சேர்ந்த ஒரு போட்டு. மேபி அது போக போக காஸ்ட் ஏறிட்டே போக வாய்ப்புகள் உண்டு. எங்களுக்கு அது கரெக்டாக தெரில. எனக்கு நான் புக் பண்ணலை. நான் இவ்வளோ எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். மதியானம் ஃபுட்டு, மார்னிங் ஃபுட்டு, நைட் ஃபுட் அவங்களே கொடுத்துருவாங்க. மதியானம் வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம், ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் அப்பளம். அவங்க கேரளாவில் மேபி அப்பளத்துக்கு பப்படம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்பளம். அப்புறம் பொரியல் 2-3 பொரியல் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவை பாருங்கங்க. ஐயோ அப்படி இருந்துச்சு எனக்கு. நாங்கள் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிட்டு நாங்கள் வந்து அங்கே ஸ்பீடு போட்டுக்கு போனோம். அது ஒரு பர்சனுக்கு 300 சொன்னாங்க. அதுவும் செம்மையாச்சு. அதுவும் நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் அல்டிமேட்டுங்க. அது போய் பார்த்துட்டு வாங்களேன். அப்புறம் 2-3 குட்டி வீடுலாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். நாங்களாம் ஃபேமிலியாக இருந்தனால எல்லாம் பாட்டு கேட்டு அங்கேயே வந்து டிஜே எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும், அவங்க நம்மளே சாங் போட்டு அது நம்ம போட்டுங்க. அந்த 1 டேக்கு எங்கள் சொத்துங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கள் பாட்டு போடுங்க, ஆஃப் பண்ணுங்க போடுங்க. நம்ம இஷ்டம், நம்ம இதுதான் அது. என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபன் பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களும் பண்ணால் சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. 1 டைம் வச்சு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணுங்க. அப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு வியூவும் பார்க்கும்போது அப்பாடே இது எங்கடா நம்ம ஊரில் இல்லையாடா அப்படின்னு இருக்கும். மற்றபடிலாம் சூப்பர் தான். அவங்களுக்கு ஒரு 5:30-6 டைமில் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எந்த போட்டுமே நவுறாது. இங்கே வந்து ஒரு கோயில், குட்டியாக ஒரு கோவில் இருக்கும். இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுன்ற பேர் கவர்மெண்ட் போட்டும் பார்த்தேன். அவங்களும் நிறைய பேர் நம்ம ஊரில் எப்படி பஸ்லாம் இருக்க மாதிரி இங்கே போட்டு, அதையும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு கோவிலையும் பார்த்துட்டு வேண்டிட்டு அந்த கோயில் பக்கம் ஒரு ட்ரெடிஷ்னல் வைப்பு, அது மாதிரி லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே அப்படியே எல்லாம் உட்காந்துட்டு மாங்காய்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பறித்து சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டு மாங்காய்லாம். அதெல்லாம் அப்படின்னு சாப்பிட்டு நாங்கள் அப்படியே இங்கேயே அப்படியே கொஞ்சம் ஒரு மணி நேரம் கிட்ட இங்கே அப்படியே போயிட்டு அம்மா பெரியம்மா எல்லாம் பெரியவங்களாம் வந்து உட்காந்து கதை பேசிக்கிட்டு நாங்கள் சின்ன பசங்கள்லாம் அப்படியே சும்மா நடப்பாதை மாதிரி அங்கே நடந்துக்கிட்டு கடை கொஞ்சம் ரொம்ப தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் பசங்கள்லாம் போயிட்டு வந்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டு அங்கே ஃபன் பண்ணிட்டு இருந்தோன்னா அங்கேயும் கீழேயும் நாங்கள் தான் ஆக்சுவலாக அங்கே வந்து அப்போ ஃபோட்டோவை எடுத்ததும் நினைக்கிறேன். அவங்களும் ஃபோட்டோ அங்கே அப்படியே போயிட்டு சும்மா ஜாலியாக
ஆனால் ரொம்ப நான் ஓவராக சொல்கிறேன்னு தோணுது. பரவாயில்ல, சொல்லுவேன் நான். அப்படி நான் சொல்ல மாட்டேன், லைட்டாக சொல்லுவேன். லைட்டாக உளறேனோ, லைட்டாக அப்படி தான் இருக்குது. என்ன தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னேன், கேட்கல. இன்னும் வரலையா, வந்துட்டானுங்களா அவனுங்களா? எங்கடி அந்த உங்க மண்டபம்? நானே குதிப்பேன். நீ குதிப்ப இதில் கூஸ்டனா இப்போ குதிக்கூடாது. சத்தியமா நான் குதிப்பேன். சுளிக்கிறோம். குதிச்சிருக்கேன். படிக்கிறோம். ஏப்பா ரொம்ப தான் அடிக்காதடி. நீதான் நாங்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துறோம். நைட்டுக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா அது நான் ஃபோட்டோ எடுக்கலை. என்ன கொடுத்தாங்க இரு நான் யோசிச்சு சொல்கிறேன். நைட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து சப்பாத்தி, ரைஸு, சிக்கன் கறிலாம் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் அப்படியே சிஸ்டர்ஸ்லாம் கலந்து பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு நைட்டு அப்படியே தூங்கிட்டோம். அப்படிதான் சொன்னேன், தூங்கிட்டோம். குட் மார்னிங். மார்னிங் ஏஞ்சாச்சு. மார்னிங் ஏஞ்சோடனே வியூவை பார்க்கணுமே. ஆஹாப்பா, சொர்க்கம் தான் எனக்கு சொர்க்கம்தான்ப்பா. இப்போல்லாம் நான்லாம் பார்த்ததே இல்லை, அப்படி இருக்குது. எழுந்திரிச்சோடனே பேக் வாட்டர், அந்த சன்ரைஸ் சன்செட்டா ஏதோ ஒன்று, அந்த சன் வர்றது அதெல்லாம் பார்க்கும்போது எப்பாடே. இப்போ எனக்கு வரல, இப்போ பாருங்கள் கொஞ்ச நாள் வருங்க வரும் வந்துச்சு. சன்னெல்லாம் பார்த்தோம்போ அப்படியே ஆஹோ இருக்கலே, ஐயோ அப்படி இருந்துச்சு எனக்குலாம். மார்னிங் ஏன்னு சொல்லி இந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. அப்படியே நாங்களும் சாப்பிட்டு இருக்கோம். மார்னிங் என்னங்க கொடுத்தாங்கன்னா இட்லி கொடுத்தாங்க. இட்லி, சட்னி, சாம்பார் கொடுத்தாங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம். நாங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு போக தயாராகி விட்டோம் மக்களே. அப்படி நான் சொல்லுவேன். சரி பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.